ஹைகோர்ட் உத்தரவின் அடிப்படையில் காவல்துறை சீமான் வீட்டில் போய் சம்மன் ஒட்ட, அந்த சம்மனை சீமானுடைய மனைவி கிழிக்க சொல்ல, அப்புறம் காவல்துறைக்கும் அவங்க வீட்டு காவலாளிக்கும் இடையே நடந்த தள்ளுமுள்ளு, விசாரணைக்கு ஆஜரானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு போயிட்டு இருக்கும் போதே இந்த விசாரணையை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும், தடை வாங்கிவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் சீமான் போய் ஒரு மனுவை தாக்கல் பண்ணாரு. இந்த மனுவை யார் தாக்கல் பண்ணார் அப்படின்றதா இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. பேச்சுக்கு பேச்சு தமிழன், வட இந்தியர் எதிர்ப்பு, டெல்லி எதிர்ப்பு, தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய சீமான் தன்னுடைய வழக்குக்காக ஆஜராக சொன்னது ஒரு தமிழன் கிடையாது, வட இந்தியரான நிர்நிமேஷ் தூபே. அதுவும் இந்த நிர்நிமேஷ் தூபேயோட பேக்ரவுண்டை போய் பார்த்தோம் அப்படின்னா இவர் பாஜக சார்ந்த வழக்குகள்லாம் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞராக இருக்கிறாரு. குறிப்பாக 2020 அர்னாப் கோஸ்வாமிக்கு ஒரு சூசைடை தூண்டிவிட்ட வழக்கில் உச்சநீதிமன்றத்திலேயே உடனடி ஜாமீனை வாங்கி தந்தவர் அப்படின்ற பெயரை பெற்றிருக்கிறார் இந்த நிர்நிமேஷ் தூபே. இந்த நிர்நிமேஷ் தூபே தான் சீமானுக்கு ஆதரவாக இந்த வழக்கை விசாரிக்க தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்றாரு. இந்த மனு என்பது பார்த்தீங்க அப்படின்னா நீதிபதி PV நாகரத்னா, நீதிபதி SC சர்மா இவர்கள் கீழே விசாரணைக்கு வந்துச்சு. நாகரத்னா நீதிபதியை பொறுத்த வரைக்கும் அவர் மிக நேர்மையான நீதிபதி. அவர் கொடுத்த தீர்ப்புகள் எல்லாமே மிக மிக தரமானவை என்பதால சீமானுக்கு அவர் கேட்கக்கூடிய அந்த நிவாரணம் என்பது கிடைக்காது, இந்த வழக்கு தள்ளுபடி ஆவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் எல்லோருடைய பார்வையா இருந்துச்சு. ஆனா சீமானுக்காக இந்த நிர்நிமேஷ் தூபேவுக்காக ஆஜரான கோபால் சங்கர நாராயணன் அப்படின்ற வழக்கறிஞர் வைத்த வாதம், ஒரு வழக்கை சுட்டிக்காட்டி இந்த உத்தரவை அவர் வாங்கியிருக்கிறாரு. அவர் வாதிடும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே இந்த வழக்கை சம்பந்தப்பட்ட நடிகை வாபஸ் வாங்கிட்டாங்க, ஆனாலும் ஹைகோர்ட் இதை உத்தரவிட்டு விசாரிக்க சொல்லுது. 2011 போடப்பட்ட வழக்கு என்ன, 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படின்றது தான். அப்போ 12 வருடம் கழித்து திடீர்னு காவல்துறை விழித்து கொண்டு சீமான அரசியல் வேட்டையாட பயன்படுத்துவதற்கு இந்த வழக்கை இவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற வாதத்தை வைக்கிறாரு. இந்த வாதத்தை கேட்ட நீதிபதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, குற்றச்சாட்டுகள் முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணிற்கு ஏதேனும் காம்பன்சேஷன் கொடுக்க பரிசீலனையில் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை கேட்கிறாங்க. உடனே சீமானுக்கு ஆஜரான அந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, இட் வாஸ் பீயிங் கன்சிடர்ட் இன்ஃபார்மலி அப்படின்றாரு. அதாவது திரைமறைவிற்கு பின்னால் அதை நாங்கள் பரிசீலனை செய்ய இருக்கிறோம் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. கோர்ட்டுக்கு வெளியே சீமான் என்ன சொல்றாரு, விஜயலட்சுமி ஒரு பாலியல் தொழிலாளி, அவர் தான் என்னை அப்ரோச் பண்ணாரு, நான் அவர்கிட்ட எந்த அப்ரோச்சும் பண்ணல அப்படின்றதான் சொன்னாரு. ஆனா கோர்ட்ல போய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு நான் காம்பன்சேஷன் கொடுப்பதற்கு பரிசீலனை பண்றேன், அதை இன்ஃபார்மலா பண்றேன் அப்படின்ற ஒரு வாதத்தை அங்க வச்சிருக்கிறாரு. இந்த வாதத்தை கேட்ட நீதிபதி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசுக்கும் அதே போல விஜயலட்சுமி தரப்புக்கும் உங்கள் தரப்பு வாதங்களை நீங்க ஒரு மனுவா தாக்கல் பண்ணுங்க, அது வரைக்கும் இந்த வழக்கை காவல்துறை விசாரிக்க கூடாது. அதாவது உச்சநீதிமன்றம் நாங்க இந்த வழக்கை விசாரிச்சு முடிக்கிற வரைக்கும் உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவுக்கு இடைக்கால தடையை நாங்க போடுறோம், இந்த வழக்கு மறுபடியும் மே 2ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்றதா இன்னைக்கு நீதிபதி நாகரத்னா அவர்கள் கொடுத்த உத்தரவா இருக்கு. இந்த உத்தரவு வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா சீமான் ஏதோ நேர்மைக்கு கிடைத்த பரிசு என்பதை போலவும் சீமான் மீது போடப்பட்ட பொய் புகார்லாம் இன்னைக்கு அம்பலமாயிருச்சு, உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருச்சு அப்படின்ற ரீதியில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் எழுதுவதை பார்க்க முடியுது. ஆனா இது தீர்ப்பு அல்ல, இது ஒரு தரப்பு வாதங்களை மட்டுமே கேட்டு எடுக்கப்பட்ட ஒரு உத்தரவு, ஒரு முடிவு. ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சீமான் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி நாகரத்னா அவர்கள் எங்கேயுமே சொல்லவே இல்லை. தமிழ்நாடு அரசுக்கும் விஜயலட்சுமி தரப்புக்கும் மனுவை தாக்கல் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி மனுவை தாக்கல் பண்ணிட்டு அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்றதை வச்சுக்கிட்டு தான் இந்த வழக்கு என்பது நடக்க இருக்கே தவிர இந்த வழக்குல முற்றிலுமாக சீமான் என்பது தப்பிக்கல, அவர் நிரபராதி என்றும் விடுதலையும் செய்யப்படலை. இதுல எல்லோருக்குமே எழுந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பாலியல் வழக்குங்க, அந்த வழக்குல எப்படி இரு தரப்புக்கு இடையே காம்பன்சேஷன் பரிசீலனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட் எப்படி கேட்கலாம் அப்படின்றதான் எல்லோருமே இன்னைக்கு சமூக வலைதளத்துல கேள்வி எழுப்பிட்டு வர்றாங்க. அதற்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா, இந்த சீமான் தரப்பு சுட்டி காட்டிய ஒரு வழக்கும் ஒரு தீர்ப்பும் தான். நமக்குமே இதுல மிகப்பெரிய ஒரு சந்தேகமே வருது. என்ன அப்படின்னா, 2024 இன்னைக்கு சீமான் வழக்கை போலவே அன்னைக்கு பிரசாந்த் விசஸ் நியூ டெல்லி அப்படின்ற வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்துச்சு. அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பளித்த நீதிபதி யார் தெரியுமா? இன்னைக்கு சீமானுடைய வழக்கை விசாரித்து உத்தரவிட்ட அதே நீதிபதியான நாகரத்னா அவர்கள் தான். அதாவது சீமானை போலவே இருக்கக்கூடிய வழக்கு அது எப்படி சரியாக இந்த நீதிபதிக்கிலேயே எப்படி வந்துச்சு அப்படின்ற $1 மில்லியன் கேள்வி எழுது.
ஏன்னா சீமானுக்கு ஆஜரான அந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, நல்வாய்ப்பாக எங்களுக்கு இந்த நீதிபதி கீழே இந்த வழக்கு வந்துருச்சு, அவர் கொடுத்த தீர்ப்பையை சுட்டி காட்டி நாங்க வாதம் வச்சுதான் இந்த உத்தரவை வாங்கியிருக்கோம் அப்படின்றாங்க. அப்ப இந்த பிரசாந்த் வழக்குல என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்த்தோங்க. அந்த வழக்கும் சீமான் வழக்கும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருந்தாலும் அதுலயுமே நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. அதுதான் உச்சநீதிமன்றத்தை சீமான் ஏமாற்றி விட்டாரோ அப்படின்ற கேள்வியை மக்கள் மன்றம் இன்னைக்கு வைக்கிறாங்க. அந்த வழக்குல என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, 2017 ஆண்டு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சந்திக்கிறாங்க. இந்த ஆணை பொறுத்த வரைக்கும் என்ன அடிக்கடி இவர் ஃபோர்ஸ் பண்ணி பாலியல் வன்கொடுமை பண்ணாரு அப்படின்ற ஒரு புகாரை அந்த பெண் கொடுக்கறாங்க. அந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை எஃப்ஐஆர் போடுறாங்க. அதை ஹைகோர்ட்டும் விசாரிச்சு இதுல 376 பாலியல் வன்கொடுமை வழக்கு கிளியர் கட்டா இருக்கு, அதனால இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவு போடுறாங்க. ஹைகோர்ட்டோட உத்தரவை எதிர்த்து தான் பிரசாந்த் என்றவர் உச்சநீதிமன்றத்தில் போய் கேஸ் போறாரு. ஏறக்குறி இது வரைக்கும் சீமானுடைய வழக்கு மாதிரி தான் இந்த வழக்கு இருக்கும். சுப்ரீம் கோர்ட்ல என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா, 2017 இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. இவர் ஃபோர்ஸ் பண்ணி உடலுறவு வைத்ததாக இந்த பெண் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா 2 பேருமே சேர்ந்து திருமணம் முடித்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு உடன்பாடுக்கும் வந்திருப்பதாக இவங்க சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே பார்க்க முடியுது. 2019 அந்த ஆணுக்கு திருமணமான பின்பு தான் இந்த மாதிரி புகாரை கொடுக்குறாங்க. அது வரைக்கும் இவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா என்னை உடலுறவு பண்ணாங்கன்ற எந்த புகாரையும் அளிக்கவே இல்லை. அது மட்டும் அல்லாம 2020 அந்த பெண்ணுக்கும் திருமணம் ஆயிருச்சு. ஆணுக்கும் ஒரு பக்கம் திருமணமாயி அவங்களோட லைஃப் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, பெண்ணுக்கும் திருமணமாயி அவங்க லைஃப் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 பேர் சம்மதத்தோட உடலுறவு வைத்து கொண்டு அது திருமணம் என்ற ஒரு எல்லையை அடையவில்லை என்றால் அதை உடனே கிரிமினலாக என்னை ஏமாத்திட்டார், என்னை திருமணம் பண்ணுவதாக சொல்லி ஏமாத்தி விட்டார் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி நீங்க வழக்கு போட முடியாது அப்படின்ற ஒரு தீர்ப்பை ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்கள் 2024 நவம்பர் மாசமே ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. இந்த தீர்ப்பை சுட்டி காட்டி தான் இதே நீதிபதி கிட்ட போய் சீமான் தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை வச்சிருக்கிறாரு. அப்போ ஒரு நீதிபதி ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை இதுல மாற்ற முடியாது. அதன் அடிப்படையில் தான் உயர்நீதிமன்றம் போட்ட அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடையும் போட்டு 2 பேருக்கும் உடன்பாடு ஏற்படுமா அப்படின்றத பாருங்கன்ற வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறாரு. ஆனா இந்த 2 வழக்குக்குமே வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த வழக்கு பிரசாந்த் வழக்கை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே ஆண் பெண் இருவருக்குமே திருமணம் நடந்துருச்சு. அதை தான் நீதிபதி தீர்ப்புல சுட்டி காட்டுறாரு. ஆனா இங்க சீமானுக்கு மட்டும்தான் திருமணம் நடந்திருக்கு, விஜயலட்சுமிக்கு திருமணம் நடக்கவே இல்லை. விஜயலட்சுமி ஸ்டில் திருமணம் பண்ணாம சீமான் என்னை ஏமாற்றி விட்டார் அப்படின்ற நிலைப்பாடுல தான் இருக்கிறாங்க. 2வது வித்தியாசம் என்ன அப்படின்னா, அங்க திருமணம் ஆன பின்பு 2019 ஒரு ஆணுக்கு திருமணம் ஆன பின்பு தான் பெண்ணு போய் வழக்கு போடுறாங்க, எஃப்ஐஆர் போட சொல்றாங்க. அப்போ அது ஒரு மோட்டிவா இருக்கே, அதற்கு முன்பு நீங்க ஏன் புகார் கொடுக்க வரலன்றதான் நீதிபதி கேட்ட கேள்வி தீர்ப்புல. ஆனா இங்க சீமானுக்கு 2013 தான் திருமணம் நடக்குது. ஆனா விஜயலட்சுமி 2011 ஒரு புகாரை கொடுத்துட்டாரு. அப்போ சீமானுக்கு திருமணம் ஆவதற்கு 2 வருடத்திற்கு முன்பே புகாரை விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்துட்டார். எனவே திருமணம் நடப்பதை தடுக்கணும், திருமணம் நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த வழக்கை விஜயலட்சுமி தாக்கல் பண்ணிட்டார் அப்படின்றதையும் இந்த தீர்ப்புல உடன்பட்டு வராது. 3வது வித்தியாசம் என்ன அப்படின்னா, அங்க ஆண் பெண் இருவருமே திருமணம் செய்து கொள்வதாக ஒரு உடன்பாட்டுக்கு இடையில வந்திருக்கிறாங்க. ஆனா இங்க விஜயலட்சுமி தான் என்னை இவர் திருமணம் செய்வார்னு எதிர்பார்த்தார்ந்தே தவிர சீமான் தான் திருமணம் செய்வதாக ஒப்புக்கொண்டதாக இவர் இப்ப கொடுக்கக்கூடிய பேட்டிகளை நீங்க எடுத்து பார்த்தா கூட அவர் தான் வந்தாரு, அவர் தான் பேசினாரு, எங்களுக்குள்ள பழக்கம் மட்டுமே தவிர நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஒருபோதும் உடன்படவே இல்லை, ஒப்புக்கொள்ளவே இல்லை என்பதை சமீப காலமா நடக்கக்கூடிய பிரஸ் மீட் எல்லாத்துலயுமே வாக்குமூலமாகவே சீமான் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ அங்க 2 பேரும் மியூச்சுவல் கன்சென்ட்டுக்கு வந்தாங்க, இங்க அந்த மியூச்சுவல் கன்சென்ட்டுக்கு வரல. அப்போ விஜயலட்சுமியும் சீமானும் திருமணம் செய்வது ஒரு இடத்துல உடன்பாடு ஏற்படாதனால அந்த தீர்ப்பை அந்த வழக்கை இந்த வழக்கோட ஒப்பிடவே முடியாது. அப்போ முழுக்க முழுக்க விஜயலட்சுமி தரப்பை கேட்காமலேயே இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் எல்லோருடைய பார்வையா இருக்கு. ஒருவேளை நீதிபதி அவர்கள் விஜயலட்சுமி தரப்பையும் கேள்வி கேட்டிருந்து அதன் பின்பு இந்த உத்தரவு கொடுத்திருந்தால் கண்டிப்பாக அதை கேள்விக்குறியாக்கலாம். ஆனா விஜயலட்சுமியுடைய தரப்பை விசாரிக்காமலேயே இந்த உத்தரவு வந்திருப்பதால சீமானுக்கு இது ஒரு தற்காலிக நிவாரணமாக தவிர முழு நிவாரணம் கிடையாது. விஜயலட்சுமி தாக்கல் பண்ண போற அந்த மனு தான் ஒரு ட்விஸ்டாவே மாறும். ஏன்னா சீமான் ஒரு பக்கம் இன்னைக்கு வாதத்தை வச்சு முடிச்சிட்டாரு. விஜயலட்சுமி வாதம் சீமானுடைய வாதத்தை முறியடிக்கும் விதமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சீமான் உச்சநீதிமன்றத்திலையும் சரி, நீதிபதி நாகரத்னா அவர்களிடம் இருந்து சரி தப்பிக்கவே முடியாது. ஏன்னா இதற்கு முன்பே
உச்சநீதிமன்றத்தை இவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ரைட் வாங்கின ஒரு வழக்கு இந்த நீதிபதி நாகரத்னா அவர்கள்கிட்ட இருக்கு. அதாவது நமக்கெல்லாம் தெரியும், குஜராத்துடைய 2002 கலவரத்தின் போது பில்கிஸ் பானுவை, கர்ப்பிணி பெண்ணாக இருக்கக்கூடிய பில்கிஸ் பானுவை வன்கொடுமை பண்ணாங்க. இந்த பாலியல் வன்கொடுமை பண்ண 11 பேரையுமே ஆகஸ்ட் 15, 2022 சுதந்திர தினத்தன்னைக்கு குஜராத் மாநில அரசு விடுதலை பண்றாங்க நன்னடத்தை அடிப்படையில். இப்படி விடுதலை பண்ணது செல்லாது அப்படின்னு சொல்லி பில்கிஸ் பானு உச்சநீதிமன்றத்திற்கு போகும்போது தான் நீதிபதி நாகரத்னா அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? உச்சநீதிமன்றத்தையே குஜராத் அரசு ஏமாற்றிட்டாங்க, ஃப்ராடு பண்ணியிருக்கிறாங்க. 2 வாரம் தான் டைம். இந்த 2 வாரத்துக்குள்ள அந்த 11 பேரையும், வெளியே இருக்கக்கூடிய அந்த 11 பேரும் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவை நீதிபதி நாகரத்னா அவர்கள் கொடுத்தாங்க. எப்போ? உச்சநீதிமன்றத்தை வாதத்தால, உச்சநீதிமன்றத்தில் அறிக்கையால ஏமாற்றினாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே உடனடி தீர்ப்பை கொடுத்தாங்க நீதிபதி நாகரத்னா அவர்கள். அப்படிப்பட்ட நாகரத்னா அவர்கள் கீழே தான் இன்னைக்கு சீமானுடைய வழக்கு போயிருக்கு. இன்னைக்கு ஒரு தரப்பு நியாயத்தை மட்டுமே வைத்து, அதுவும் பிரசாந்தோடைய வழக்க சீமானுடைய வழக்கோட ஒப்பிட்டு உச்சநீதிமன்றத்துல இப்படியான உத்தரவை வாங்கி இருந்தாலும் கூட விஜயலட்சுமி தாக்கல் பண்ணக்கூடிய மனுவா இருக்கட்டும், தமிழ்நாடு அரசு தாக்கல் பண்ணக்கூடிய மனுவா இருக்கட்டும், ஏன்னா இந்த இடைப்பட்ட காலத்துல சீமான் கொடுத்த பிரஸ் மீட் அத்தனை தகவலுமே இருக்கு. அதுல விஜயலட்சுமி எப்படியெல்லாம் இவர் சீண்டிருக்கிறார், விஜயலட்சுமி குறித்து எப்படியெல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறார் என்ற வீடியோ ஆதாரங்களை எல்லாம் கண்டிப்பாக தமிழ்நாடு காவல்துறை சேகரித்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணதான் போறாங்க. அன்னைக்கு சீமானுடைய குட்டு வெளியிடப்பட போகிறது. அன்னைக்கு குஜராத் அரசை கோர்ட்டே ஏமாத்திரியான்னு சொல்லி நீதிபதி நாகரத்னா அவர்கள் எப்படி கண்டித்து ஒரு தீர்ப்பை கொடுத்தாரோ, அதே போல சீமான் வழக்கிலும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதா என்னுடைய பார்வையா இருக்கு. அப்போ சீமானுக்கு வெற்றி கிடைத்து விட்டது, சீமானுக்கு விடுதலை கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் தம்பிகள் குசியில இருந்தீங்க அப்படின்னா அதை மாத்திக்கங்க. இனிமேதான் ட்விஸ்ட் இருக்கு. ஆனா இங்க சீமான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல கொடுத்த அந்த வாதங்கள் மூலமாகவே அம்பலப்பட்டு போயிட்டாரு. எனக்கு விஜயலட்சுமியே தெரியாதுன்றவர் விஜயலட்சுமிக்கு பணம் கொடுத்தினாரு, விஜயலட்சுமிக்கு நான் எந்த டீலுமே கொடுக்காதுன்றவர் இன்னைக்கு இன்ஃபார்மலா நாங்க டீல் பேசிக்கிறோம், நான் பரிசீலனை பண்ணிக்கிறேன், நான் காம்பன்சேஷன் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். அப்படின்னா எப்படி கோர்ட்டுக்கு உள்ளேயும் கோர்ட்டுக்கு வெளியேயும் இவர் பேசுறாரு அப்படின்ற பாருங்க. ஒரு பெண்ணை ஏமாற்றி விட்டு கோர்ட்ல தப்பிக்கலாம் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்காது. யார் பக்கம் நேர்மையும் நீதியும் இருக்கிறதோ அவங்க பக்கம் சரியான தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்றத மக்களுடைய நம்பிக்கையாகவும் பார்வையாகவும் இருக்கு. நன்றி.